ஆயிட்டேன்னா திரும்பி கிறிஸ்து மரிக்க வேண்டியது இருக்கும். இல்ல அவர் சொல்றாரு, நான் திரும்பி மரிக்க போவதில்லை. அப்படின்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டா அவன் திரும்பி பாவி ஆவது இல்லை. பாடுறாங்க, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. ஏன்னா தூதன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவரை மாதிரி அவன் பரிசுத்தன். அவன்கிட்ட பாவமே இல்லை, ஆனா பரிசுத்தத்துக்கான எசன்ஸ் அவன்கிட்ட இல்லை. அல்ல ஆமேன் சொல்ல கேட்கிறேன். சத்தமா ஆமேன் வரமாட்டேன்னு பாத்தியா? ஆமா, அவன்கிட்ட பாவம் கிடையாது அந்த தூதன் கிட்ட. ஆனா என்ன இல்லை, பரிசுத்தம்னா அவங்கிட்ட ஒருவேளை அவரை போல பரிசுத்தம் இருந்தா அவரை பார்த்து பரிசுத்தர் பாட வேண்டிய அவசியம் இல்லை. நாமெல்லாம் பரலோகத்துக்கு போகும்போது பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லும், பரிசுத்த கூட்டம் உள்ளே வரு. கையை மேல தட்டியா தட்டியா மேல, ஏய் அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பரிசுத்தம் எனக்குள் வாசமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிசுத்தம். சத்தமா சொல்லும் சார், அவருடைய பரிசுத்தம் எனக்குள் வாசமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாம் என்ன பண்றான், நீ பரிசுத்தமா வாழணும்ன்றான். அங்கதான் தோத்துறோம். நாம நினைக்கிறோம் நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கை முறையில பரிசுத்தத்தை ஏதோ கொண்டு வரணும் போல நினைக்கிறோம். இல்ல, நீ பிறப்பிக்கவே முடியாது பரிசுத்தத்தை. பரிசுத்த நீ என்ன பண்ண முடியாது, பிறப்பிக்கவே முடியாது. ஏன்னா பரிசுத்தம் என்பது ஒரு கிஃப்ட். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். கவனிங்க, ரிசீவ் பண்ண, அதான் கரெக்டாக ரிசீவ் பண்ண. பரிசுத்தன்றது ஒரு கிஃப்ட், வெகுமதி. அவ பரிசுத்தம் உனக்கு வெகுமதியாக கொடுக்கப்பட்டிருக்கு, கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். நல்லா ஆமென் சொல்லுங்க. சார் தெரியலையே சார், நீ நம்பினாலும் உனக்கு என்னதான் கொடுத்தாச்சு. ஆமா, நான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஒருத்தருடைய கல்யாண நாள், அந்த இது பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்த பாருங்க. அப்போ ஒருத்தர் கல்யாண நாள், அவர் வந்தார், வயசானவர். கல்யாணம் ஆனா மாதிரியே தெரிலன்னாரு. ஏ கல்யாணம் உனக்கு தெரிஞ்சானே தெரிலண்ணா, உனக்கு பேரம் பேச்சலா இருக்கிறது எங்களுக்கு தெரியும். உனக்கு பேரம் பேச்சலா இருக்கிறது அந்த மாதிரி தான். ரட்சிப்புன்றது என்ன, நல்லா அது கல்யாணம் ஆனவங்க பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆன மாதிரியே தெரில, இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஓஹோ, மாதம் மாதம் ஃபீஸுக்கு அல்லோகோல பண்ணுவோம் தெரிலையா? இல்லை கேட்குறேன், ஓடி அந்த பசங்களை ஸ்கூலில் விட்டு ட்ராப் பண்ணிட்டு கூட்டுற போல தெரிலையா? ஆமாம், சரி அதை விடுவோம், வெற்றி விஷயத்துக்கு வருவோம். கவனிங்க, அப்போ பரிசுத்தன்றது ஒரு கிஃப்ட். அது என்னது? ஒரு வெகுமதி, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட். அது அந்த கிஃப்டை தேவனால் கொடுக்கப்பட்டதை நீ என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்க. யூ ஆர் கால்டு டு ப்ராக்டிஸ் ஹோலினஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் ரோம நிருபம் 3ஆம் வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க. ஓகே, 5ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்புறம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லா கவனிங்க. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? யாரெல்லாம் கவனி. நான் பிராக்டிக்கலா பரிசுத்தமா வாழ்றத சொல்லித்தரேன். எப்படி சொல்லித்தரேன்? பிராக்டிக்கலா பரிசுத்தமா வாழ்றத சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன், எளிமையா. கரெக்டாக கற்றுக்கோ, சரியா? இங்கே என்ன சொல்கிறார் இவர் பவுல்? எப்படி சொல்கிறார் பாருங்க. என் சர்ரம் எப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்தனோ அப்போ பாவ சர்ரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. என் பாவ சர்ரம் என்ன ஆயிடுச்சா? ஒழிந்து போகுது. எப்படி? நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவை, பாவம் செய்யணுன்ற ஏர்ஜ் இருக்குல்ல, ஒரு பழைய மனுஷன் இருக்கான்ல, என் ஆவியோடு வேற ஒரு ஆவி இணைஞ்சிருந்துச்சுல்ல, அதை என்ன பண்ணிட்டேன்னா நான் சிலுவையில் அறைந்தேன். கையை மேலே உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க சார். நல்லா கவனி. ரட்சிக்கப்பட்டவர்கள் காது திறந்து கேட்கணும். பரிசுத்தமாக ஏன் வாழ முடியல? நான் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது, ஒரு சில விசுவாசியை பார்க்கும்போது
எனக்கு வந்து என்னடா கருமம் பிடிச்சவங்களா இருக்கானுங்கன்னு தோணுது. கேவலமானவனுங்க இவெல்லாம் விசுவாசி தானா அப்படி தோணும். ஏன்னா நான் ரட்சிக்கப்படாத நாட்களில் கூட சார், நான் என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கல, நான் சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் முன்னாடி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச யாரை வேணால் நீங்கள் கேட்கலாம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு மட்டமாலாம் பிஹேவ் பண்ணதில்லை சார். ஆமாம், வாலிப பருவத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஈர்ப்பு எனக்கும் வந்தது உண்டு. அது சொல்ல எந்த வெக்கமும் எனக்கு இல்லை. ஆனால் எதுலேயும் விழுந்ததில்லை, அதான் முக்கியம். எதுலேயும் அதெல்லாம் ஒரு சாதாரணம் சார். அதை கடக்க தெரியாதவன் மனுஷனே கிடையாது. கடக்க தெரியாதவன் மனுஷனே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் அப்புறம் யோசிச்சுப்பார் எப்படிப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவனுடைய தகுதி எப்படி, எவ்வளோ எவ்வளோ ஹையர் ஸ்டாண்டர்ட். நீ பாவத்தை சிலுவையில் அரைஞ்சிட்ட. இன்னும் சொல்ல போனா நீ பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்கிற. அதுதான் ரட்சிப்பே. ரட்சிப்பே தான் சார். அப்போ நீ பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னும் நீ அந்த பாவத்துக்குள்ளேயே ஊர்ந்துக்கிட்டு அதுலேயே உலாவிட்டு இருக்கணும்னு நினைக்கிறதுல நீ எவ்வளோ கேவலமானவன். உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், நீ எவ்வளோ எவ்வளோ மோசமான நபர் பார்த்தியா. ஏன்னா உனக்கு ரட்சிப்பு பற்றின மேன்மையே புரியல. மேன்மையே நான் உனக்கு சொல்லித்தரேன். பரிசுத்தமாக வாழ்றது எப்படின்னு சொல்லித்தரேன், பரிசுத்தமாக இருப்பது எப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கல. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்க என்னவா இருக்கான், விடுதலையாக்கப்பட்டிருக்கான். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னைக்கு உனக்கு வந்து நீ வந்து சிலுவையில் அறையப்பட்ட, நீ வந்து பழைய மனுஷன் அறையப்பட்டான்ற நாலேஜ் உனக்கு வந்துருச்சோ அப்பவுமே நீ என்ன ஆயிட்டா, பாவத்துக்கு என்ன ஆயிட்ட, விடுதலை ஆயிட்ட பாவத்திலிருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன அர்த்தங்க சார், என்ன பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் டெலிவர்ட் ஃப்ரம் சின் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாவம் செய்ய மாட்டேன்னு அர்த்தமா? இல்ல, நல்லா கவனி. இல்ல பாவத்தில் விடுதலையாக்கப்பட்ட என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்தின் வல்லமை என்னை தாக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தின் வல்லமை தாக்க முடியாது. நான் பாவமே செஞ்சாலும் பாவத்தின் சம்பளம் மரணம், நான் மரணம் அடைய மாட்டேன். அந்த பவர் என்ன ஆளுகை செய்ய முடியாது. அவ்வளவு, அது முடிஞ்சிருச்சு. பாவம் இப்போ வந்து ஒரு பொருட்டே இல்லை, அப்படி ஆயிடுச்சு. அதான் விடுதலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்காக பாவம் செய்யலாமா? அதான் பவுல் கேட்கிறாரு ஆரம்பிக்கும் போது. அப்படி ஆரம்பிக்கிறார். பாவம் செய்ய முடியுமா? பாவம் செய்ய கூடாது என்றார். பாவம் செய்ய கூடாதுன்றார். அதுக்குதான் விளக்கமே இது. அடுத்த வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். கவனிக்கிறீங்களா? அவரோடு கூட நாம் என்ன பண்ணிட்டோம்? பிழைத்து இருப்போம். கிறிஸ்துவோடு கூட மரித்தால் அவரோடு கூட நாம் பிழைத்து, எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட நாம் இப்படி சொல்லலாமா? அவர் மரணம் அடைந்து உயிரோடு எழும்பி இப்ப என்னவா இருக்காரு? ராஜாவா இருக்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ நீங்களும் ராஜரீகம். நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவரோடு கூட பிழைத்திருப்போம். அப்புறம் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து. நல்லா கவனிங்க. மரித்தோடு இருந்து எழுந்த கிறிஸ்து மறுபடியும் மரிப்பது இல்லை. என்ன அர்த்தம்? நீ மறுபடி பாவி ஆவது. அப்பனா நீ பாவி இல்லை. ஒன்ஸ் ஃபார் ஆல். நீ சாகர வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளு பாவியாய் ஆக போவது இல்லை. ஒரு 3 முறை ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி. அல்லேலூயா. ஒருவேளை நீ பாவி ஆயிட்டனா திரும்பி கிறிஸ்து மரிக்க வேண்டியது இருக்கும். இல்ல அவர் சொல்றாரு, நான் திரும்பி மரிக்க போவதில்லை. அப்படின்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டா அவன் திரும்பி பாவி ஆவது இல்லை. ஆமென். சரி, இப்போ அடுத்தது வாங்க. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவனை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது. இப்போ சொன்னேன் இல்லையா, மரணம் எப்போ ஒருத்தர் ஆண்டு கொள்ளும்? பாவம் எப்பொழுது வல்லமையாய் செயல்படுகிறதோ அப்போதான் மரணம் ஆண்டு கொள்ளும். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவம் இப்போ ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மரணத்துக்கு என்ன இல்லை, வல்லமை இல்லை. மரணம் உன்னை ஆள முடியாது. ஆமென் சொல்றேங்க. அப்புறம் கீழே வாங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருப்பது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கு யாருக்கு பிழைச்சிருக்காராம்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? தேவனுக்கு என்று பிழைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரை பத்தி சொல்றாங்களா? அவரை பத்தி தான் சொல்றாங்களா? எதுக்கு அப்படி எழுதியிருக்காங்க? எதுக்கு அப்படி எழுதியிருக்காங்க? அவரை பத்தி தான் சொல்றாங்களா? யாரை பத்தி சொல்றாங்க? சொல்லுங்க, யாரை பத்தி சொல்றாங்க? அவர் எப்படி தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறாரோ நீங்களும் யாருக்கு பிழைச்சிருக்கணும்?
சத்தமா சொல்லுங்க. நீங்க அவரோட மரிச்சீங்க, கரெக்டா? எல்லாம் சொல்லுங்க, நான் அவரோடு. சத்தமா, நான் அவரோடு மரித்தேன், உயிர்த்தெழுந்தேன், அவரோடு பிழைத்து இருக்கிறேன். அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், நானும் தேவனுக்கென்று. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. அடுத்து வாசி. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். இப்ப பாத்தீங்களா, நான் சொன்னது அப்படியே சொல்றாங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கையை மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க சார். இப்போ என்ன செய்யணும்? என்ன கவனிங்க. பரிசுத்தம் உனக்கு இனி வரப்போறது இல்லை. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, பரிசுத்தம் இனி உனக்கு வரப்போறதில்லை, ஏற்கனவே உனக்குள்ள இருக்கு. அப்போ நீ எப்படி நினைக்கணும் உன்னை அப்படின்னா, நீ ஒரு பரிசுத்தவான் நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? நான் இயேசு எப்படி பரிசுத்தரோ, நான் அவரோடு கூட எழுப்பி இருக்கிறேன், நான் அவரோடு கூட எழுப்பிட்டேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. பாருங்க, கவனிங்க, பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கு, ஆவியானவர் உனக்குள்ள இருக்காரு. பைபிள் சொல்லுது, ஆவியானவர் உன்னை அலங்கரிக்கிறார். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி. எப்படி ஒரு மணப்பெண் ரெடி ஆவாளோ, எப்படி ஒரு மணவாளன் ரெடி ஆவானோ, அவங்கள போல கடவுள் நம்மளை என்ன பண்றாரா? டெக்கரேட் பண்றாரா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ராஜ்யத்தின் கலாச்சாரம்ன்றது எப்படின்னா, பரிசுத்தம் தான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். நீ ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ள இருக்கியா? ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ராஜ்யத்தின் கலாச்சாரம் எப்படி? ஹை ஸ்டாண்டர்டு. உன்னை பார்த்து அவர் என்ன சொல்றாரா? நீ ஒரு நீதிமான், நீ ஒரு பரிசுத்தவான், நீ சகலவற்றையும் செய்து முடித்த பரிசுத்தவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், பனி தீர்ந்த கற்கள்னு வாங்க பாருங்க, பார்த்துருக்கீங்களா? பனி தீர்ந்த கற்கள்னா வேலைப்பாடெல்லாம் முடிஞ்ச கல். ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேன், அவன் தான் பரிசுத்தவான். அப்போ நான் பைபிள் சொல்லுது, எவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானோ, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் யார் தான்? பனி தீர்ந்த கற்கள். மேலே கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. அப்போ நீ பரிசுத்தன்றது ரொம்ப முக்கியம் சார். அலங்காரம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எப்படிப்பட்ட அலங்காரம்? ஏற்கனவே உனக்குள்ள இருக்கிற அலங்காரம். அல்ல ஆமென் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. அப்படி பாருங்க, நல்ல இந்த காலில் லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கின்னு அப்படியே போவாங்க பாருங்க டீ கடைக்கு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா கலாச்சாரம், அதான் விஷயம். கலாச்சாரம் ரொம்ப முக்கியம் சார். ஆவியானவர் உள்ளே வந்தார்னா உனக்கு முதல்ல டிசிப்ளினை சொல்லி தருவேன். ஆமென் சொல்லுங்க. முதல்ல டிசிப்ளின் சார். ஆமாம், லுங்கியை கட்டி வீட்டுக்குள்ளே ஆடலாம், ஆடிக்க. ஆனால் வெளில ஸ்டெப் எடுத்து வைக்கிறியா, நாகரிகமாவா? ஏன்னா டிசிப்ளின் சார், அது ஒரு ஒழுக்கு. அதெல்லாம் தெரிலனா நீ எல்லாம் பிரோஜனமே இல்லை, வாழ்ந்து பிரோஜனம் இல்லை. ஆவியானவர் உள்ளே வந்து அந்த ஒழுங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பார்ப்போம், பாவம். நல்ல ஆமென் வர மாட்டேங்க. அல்லேலூயா. ஆமாம், சாவுக்கு போனால் கூட என்ன நீட்டாக ட்ரெஸ் பண்ண போகக்கூடாதுக்கா, சாவு தானே அப்படின்னு. ஆமாம். அப்புறம் நீ படுத்து கிடக்கும்போது 4 பேர் பழு தேய்க்காத பை தான் வந்து ஒன்று தூக்குவான், பார்த்துக்க. ஆமாம், நாத்தமாகவே போ. ஆமாம், ரொம்ப முக்கியம் சார். நீ எப்படியோ அப்படிதான் சார் உன் புள்ள இருப்பான். நீ எப்படி இருக்கியோ அதான் உன் புள்ள. வேற யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டான். நீ எப்படி இருக்க பார்த்துட்டே இருக்கான்ல உடனே. நீ போய் சொல்லும் போது பார்க்குறான், ஓகே அப்போ போய் சொல்ல தப்பு இல்லை. ஆமாம், நீ கொஞ்சம் கூட ஒழுங்கு இல்லாமல் நடக்கும்போது பார்க்குறான், அப்போ ஓகே இவரே அப்படி தான், நாமளும் அப்படி தானுவான். ஆமாம், அப்புறம் வளர்ந்த உடனே அவன் சரியில்லை பாஸ்டர், நீ சரியா இருந்தியா முதல்ல? அப்புறம் அவனை சொல்லு, நீ முதல்ல சரியா இருந்தியா? நீ திருட்டு போயெல்லாம் தெரிஞ்சிட்டு அவனை மட்டும் ஒழுக்க சீலாம் வாழணும்னா எப்படி? ஹலோ, கொஞ்சம் பேருக்கு அப்படியே என்னடா இது நம்ம பாஸ்டர் பேசுகிற பிரசங்கம் மாதிரி தெரியலையே. ஆமாம், கவனிங்க, இந்த ப்ராக்டிஸ் தான் இருக்குல்ல, அது பரிசுத்தம் இல்லை. ஆனால் பரிசுத்தம் உள்ள இருந்தால் ப்ராக்டிஸ் வரும்ன்ற. கையை மேலே தட்டிடணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேற. இந்த ப்ராக்டிஸ்னால பரிசுத்தம் வராது, பரிசுத்தம் உள்ள இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் வரும்ன்றேன்.
மேல கையை தட்டி ஹே அல்லேலூயா. சோ பரிசுத்தம் உள்ள இருக்கு. அப்போ நான் யாருன்றது சார், நான் கார்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடியே நான் டீசெண்டாக தான் இருப்பேன். யாரா என்ன 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 என்னை பழுத்திக்காம பார்த்துருக்கியா? சொல்லு, யாரா என்ன வந்து மோசமான ட்ரெஸ்ஸில் என்னைக்கா பார்த்துருக்கியா? வாய்ப்பே கிடையாது. ஆமாம், வாய்ப்பே இல்லை. ஏன்னா உள்ள ஸ்பிரிட் இருக்கு. ஸ்பிரிட் என்ன டீச் பண்ணுது என்னன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான். கொஞ்சம் சோம்பேறியாக கிளம்பி ட்ராக்ஸோட போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் போக முடியல. டக்குன்னு இல்லை வேண்டாம், நமக்கு அது தகுதியானது இல்லை. ஆவியானவர் சொல்லித்தராரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமாக ஆமேன்னு சொல்ல மாட்டேறியே. ட்ரெஸ்ஸுன்னு ஆரம்பிச்சது வெறும் ட்ரெஸ் இல்லை. டீப்பாக போக விரும்பலை. அங்கே நிற்கிறேன். அந்த எல்லையை தாண்டாமல் இருக்க விரும்புகிறேன். டீப்பாக போக விரும்பலை. டீப்பாக போனால் நிறைய பேருடைய சட்டை கழண்டுறோம் இங்கே. ஆமாம், அதனால் டீப்பாக போகலை. அப்போ எல்லாமே அப்படி தான். ஒரு பொண்ணை பார்க்குற, இல்லை ஒரு பையனை பார்க்குற. அப்போ பார்க்கும்போது ஒரு வேலை உனக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு எமோஷன் தப்பாக தோணுச்சுனாலும் உள்ள இருக்க ஆவியானவர் தப்புன்னு சொல்லணும். அல்ல ஆமேன்னு சொல்லுங்க. அது தப்புன்னு அவர் உணர்த்தின உடனே சீ தப்புன்னு நீ நினைக்கிறல்ல, அதான் ப்ராக்டிஸ். சீ தப்புன்னு விலகிறல்ல, அதான் அவ்வளோதான், சிம்பிள். பைபிள் சொல்லுது, நீங்கள் உங்கள் அவயங்களை எதுக்கு ஒப்பு கொடுங்க? நீதியின் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அல்ல ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. நீதியின் கிரியைக்கு நீ ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பெரிய பரிசுத்தவான் இருந்துட்டு போ. ஆமாம், நீதியின் கிரியைக்கு நீ ஒப்பு கொடுக்க மாட்டேன்னா பூமியில் நீதி செய்ய மாட்டேன். ஹலோ, கேட்குதா? எத்தனை பேர் கேட்குது? காதுள்ளவர்கள் பாக்கியவான்கள்ன்ற நான். அப்போ ரொம்ப முக்கியம். ஒருவேளை தப்பு செஞ்சிட்டியா, திரும்பி வா. ஆமாம், தப்பு செஞ்சா அப்படியே காணாமல் போகணுன்ற அவசியம் இல்லை. திரும்பி வர முடியும்ன்ற நான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்தர், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் மகத்துவமானவர். அல்ல ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ அது ரொம்ப முக்கியம். இதான் கலாச்சாரம். ராஜ்ய கலாச்சாரம்னா என்ன சார்? நான் சூட்டு போட்டிருக்கேன், போயிட்டு அப்படி டீ கடையில் போயிட்டு உட்காந்து அப்படி பேப்பர் சொல்லுங்க அப்படி உட்காந்துக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சூட்டு எனக்கு ஒன்று டீச் பண்ணுது. என்ன தெரியுமா? டேய், நீ உட்கார தகுதியான இடம் இது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பேர் சூட்டு போடுறான், போட்டுனே டீ கடையில் உட்காந்துருக்கான். அவனுக்கும் சூட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் சூட்டு போடணுமேன்னு போடுறான். அப்படி இல்லை, சூட்டு ஏன் போடுறோன்னு தெரிஞ்சு போடணும். சூட்டு ஏன் போடுறோன்னு தெரிஞ்சு போடணும் சார். ரொம்ப முக்கியம் சார். அது எல்லாரும் போடணும், எல்லாரும் போடணும். நான் சொல்கிறேன், எல்லாரும் போடணும். மேலே கீழே இருக்கிற எல்லாரும் அத்தனை பேரும் போடணும். ஆனால் ஏன் போடுறோன்னு தெரிஞ்சு போடணும். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி போடுறவங்க போய் உட்காந்து டீ கடையில் உட்காந்து டீயை போடு அப்படின்னு டீயை எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. உட்கார முடியாது சார். ஒரு 20,000 சூட்டை போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, போயிட்டு ஒரு அழுக்கான சேரில் உட்கார முடியுமா? முடியாது. ஏன்னா சூட்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. லுங்கி கட்டி தான் எங்கே வேணாலும் உட்காரலாம், பிரச்சனையே கிடையாது. பிளாட்ஃபார்மில் உட்காரலாம், தெருவில் உட்காரலாம், எங்கே வேணாலும் உட்காரலாம். ஆமாம், மதிப்பும் அதான் கிடைக்கும், வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஹலோ, கேட்குதா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நல்லா ஆமேன்னு சொல்கிறேங்க. அல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியம் என்ன? நான் பரிசுத்தவான் அப்படின்ற எண்ணம் வந்த உடனே பாவம் செய்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரதில்லை. கையை மேலே தட்டிடணும் சார். இப்போ அல்லேலூயா. சூட்டு போட்ட மாதிரி, சூட்டு பூட்டு கோட்டு போட்ட மாதிரி இப்போ பக்காவா இப்போ எப்படி இருக்கிறேன்? இப்போ எனக்கு ஒன்று புரியுது. இல்லை, நான் கர்த்தர் எப்படி பரிசுத்தரோ அப்படி நான் பரிசுத்தன். ஆண்டவர் என்னை பரிசுத்தவானாய் வைத்திருக்கிறார். அதனால நான் பாவத்தை தொட மாட்டேன். அது எனக்கு தகுதியானது இல்லை. கையை மேலே தட்டி அல்லேலூயா. நான் அதாவது நான் இதை செஞ்சா பரிசுத்தவான் ஆவறது இல்லை. நான் பரிசுத்தவானா இருக்கிறபடினால் அதை எத்தி மிதிக்க என்னால் முடியும்.